விஸ்வநாத் அண்ட் சன்ஸ் பார்த்துட்டு வந்தேன். நிறைய தாட்ஸ். லெட்ஸ் டாக் த்ரூ இட். இந்த படத்தில் எனக்கு ஒரு மேஜர் டவுட் என்னென்னா, இந்த படம் இப்போ தான் எழுதியிருக்காங்களா, ஒரு கதை முன்னாடி எழுதிட்டு ஒரு 10 or 15 years பேக் அதை கொஞ்சம் நீட்டாக பேக்கேஜ் பண்ணி 2026 ரிலீஸ் பண்ணோங்கிறதுக்காக ட்ரெண்டிங் ஃபேக்டர்ஸ் எல்லாம் போட்டு கொஞ்சம் வாரிசு சாயல், கொஞ்சம் 90s பட விமென்னோட கேரக்டரைசேஷன், கொஞ்சம் ரெக்ரெசிவ் தாட்ஸ், கொஞ்சம் ப்ரோக்ரெசிவ் தாட்ஸ், இதெல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி ஒரு கலவையாக கொடுக்கணும் அப்படின்னு கொடுத்துருக்காங்களான்னு தெரியல. நம்ம இந்த அவுட்டர் பேக்கேஜிங்கை பார்த்து இன்னர் பேக்கேஜிங் எல்லாம் விட்டுருவோம் அப்படின்னு நினச்சிருக்கலாம். பிகாஸ் தட்ஸ் வாட் ஐ ஹேட் அ ஃபீலிங் வென் ஐ வாட்ச் த ஃபிலிம். வாட் அபவுட் யூ? உங்களுக்கு அந்த மாதிரி தோணுச்சா? ஸோ ஸ்டோரி என்னென்னா, சூர்யா இஸ் இன் his 40s பட் he doesn't want to get married. அதுக்கு ஒரு குட்டி ஃப்ளாஷ்பேக் என்னென்னா, அவங்க அப்பா சின்ன வயசில் இருக்கிறச்ச he would have had a second family though he was married to ராதிகா. செகண்ட் ஃபேமிலி பீங் ரவீனா டாண்டன். அண்ட் அதனால் சூர்யாவுக்கு மேரேஜ் மேலே ஒரு பெரிய அபிப்பிராயம் இருக்காது. he doesn't want to get married. பட் ராதிகா வாண்ட்ஸ் டு see சூர்யா மேரிட். ஸோ கல்யாணம் பண்ணிக்கோன்னு சொல்லிட்டு இருக்காங்க. நான் வந்து கிராண்ட் சைல்டோட விளையாடணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அம்மா ஆசைப்படுறாங்கங்கிறதுக்காக, அதாவது கேட்டுக்கோங்க, அவர் காசு இல்லை, அவங்க அம்மா வந்து குழந்தையோட விளையாடணுங்கிறதுக்காக ஸ்ட்ரெயிட்டாக யூஎஸ் போயிட்டு சரகசி மூலிமா குழந்தைய பெற்றுட்டு குழந்தைய இந்தியா கூப்பிட்டு வந்து அவங்க அம்மா கையில் கொடுத்துட்றாரு. லிட்ரலி ஒப்படைச்சிடுறாரு. இந்த அம்மா குழந்தை தானே கேட்டிங்க, ஹியர்ஸ் அ பேபி ஃபார் யூ அப்படின்னு கொடுத்துட்டு அவர் அந்த பெரிய வீட்டில் ஏதோ ஒரு ரூமில் போய் ஒழிஞ்சிக்கிறாரு. அந்த குழந்தைக்கு உடம்பு சரியில்லாமல் போகுது. ஸோ சூர்யா goes to US again, gets the surrogate mother from US to India, and அந்த surrogate mother being played by மமிதா பேஜு. அவங்க பேர் இதில் மேடி. எப்படி இந்தியாவுக்கு வராங்க, ஆப்ரேஷன் பண்ணுறாங்க, பண்ணிவிட்டு மமிதா பேஜு ஃபால்ஸ் ஃபார் சூர்யா, அண்ட் how they both get together forms the rest of the story. அதாவது ஒரு லவ் ஸ்டோரியை ஒரு ஃபேமிலி ட்ராமா வித் சம் 90s மிக்சர் போட்டு எடுத்த காம்பினேஷன் தான் விஸ்வநாத் அண்ட் சன்ஸ். ஸோ ஸ்டோரி அவ்வளோதான். நான் இப்போ சொல்கிறச்ச ஒரு இது மாடர்ன் ஸ்டோரி மாதிரி இருக்கே, சரகசி பற்றிலாம் பேசுகிறாங்களே, ஹிஸ் பீங் அ சிங்கிள் டேட் அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். ஆனால் அதான் இல்லை. வெளியில் அவுட் சைட் பேக்கேஜிங் வேணால் அந்த மாடர்னாக இருக்குது, உள்ள ஸ்டஃபிங் வந்து கொஞ்சம் பழைய காலத்து படமாக தான் இருக்குது. ஏன் நான் இப்படி சொல்கிறேன்னா, லெட்ஸ் டாக் அபவுட் திஸ் மூவிஸ் ஐடியா. ப்ரிமிஸே வந்து என்ன, குழந்தை வேணும். யாருக்கு குழந்தை வேணும்? சூர்யாக்கா? நோ, அவங்க அம்மாவுக்கு. ஸோ அந்த அம்மா சென்டிமெண்ட்டை கொண்டு வந்து அவங்க அம்மா குழந்தை வேணுங்கிறதுக்காக சூர்யா ஃப்ளைஸ் ஆஃப் டு யூஎஸ், சரகசி மூலிமா குழந்தை பெற்றுக்கிறாரு. ஸோ அந்த சைல்டு பெற்றுக்கிட்டு அப்படியே ஸ்டைலிஷாக யூஎஸ்லேருந்து இறங்கி வராரு பேபி ஸ்ட்ராப்போட. கொண்டு வந்துட்டு அவங்க அம்மாட்ட கொடுக்குறாரே தவிர there is no father child bonding being shown anywhere in the film, at least in the first half. செகண்ட் ஹாஃபில் வந்து கோர்ட் ஆர்டர் மூலிமா he has to spend time with the childனால he spending time, அதுவும் வந்து அப்பப்போ தான். ஸோ எனிவே த என்டையர் ஃபிலிமில் அந்த குழந்தை பிளேஸ் வாட் கேரக்டர், எதுக்காக அந்த குழந்தைய கொண்டு வந்தாங்க? அவங்க அம்மா சென்டிமெண்ட்டுக்காக வந்து குழந்தைய பெற்றுட்டு கொடுக்குற மாதிரி இருக்குது. இட்ஸ் நாட் அ டாய். இங்கேயே எனக்கு ப்ராப்ளம் ஆரம்பிச்சிடுச்சு. இட்ஸ் டாக் அபவுட் ராதிகா ஹர்செல்ஃப். இது மோஸ்ட் ஆஃப் தமிழ் மூவிஸ் மாதிரி இதுலேயும் அம்மா சன்னோட பாண்டிங் கொஞ்சம் காமிச்சிருக்காங்க. அவ்வளவோ காமிக்கல, பட் எமோஷ்னல் மொமெண்ட்ஸ் ஆர் தேர் விச் இஸ் நைஸ். அண்ட் ராதிகா ஷீஸ் பிளேட் அ வெரி நைஸ் ரோல். ஓகே, ஐ கெட் இட், தே ஆர் ரிச். அதுக்காக எல்லா டைமும் ஒரு பயங்கரமான சில்க் சாரியில் போட்டு, சில்க் சாரி கூட எனக்கு பிரச்சனை இல்லை, அவ்வளோ நகை, ஐ மீன் தட் லாங் ஜுவல் இஸ் வை. there's a scene where Radhika comes and tells Surya குழந்தை ரத்த வாந்தி எடுக்குதுன்னு. அடுத்த சீன் வந்து ஹாஸ்பிட்டல் சீன், டாக்டர்கிட்ட பேசுகிறாங்க. அந்த சீனில் she wears this long jewel, heavy jewel, இப்படி போட்டு வந்து உட்காந்து பேசுகிறாங்க டாக்டர்கிட்ட ரத்த வாந்தி பற்றி. மேபி திஸ் இஸ் வாட் த ரிச்சஸ்ட் பீப்புள் டூவோன்னு எனக்கு தெரியல. டாக்டர் மீட் பண்ணுறச்ச ஒரு பயங்கரமான கோல்ட் ஜுவல் போட்டு உட்காந்துட்டு ரத்த வாந்தி எடுக்கிறான் குழந்தை அப்படின்னு பேசுவாங்களான்னு தெரியல. ஐ டோன்ட் நோ. ஸோ தெர் இஸ் தட் சீன். அந்த மாதிரி எல்லா சீன்லேயுமே அவங்க அப்படி தான் இருக்காங்க. எனக்கு ராதிகா அண்ட் சூர்யா காம்போவை விட ராதிகா அண்ட் மமிதா பேஜு காம்போ சீன்ஸ் ரொம்ப பிடிச்சிருந்தது. தேவர் ஃபன், ஜாலியாக ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக போயிருந்தது. தே ஆல்சோ டாக் அபவுட் சம் ஸ்டஃப். ரெண்டு பேரும் உட்காந்து பேசுகிற சீன்ஸ் எல்லாமே ஜாலியாக இருந்தாலும் ஒரு சில சீன்ஸ் வேர் ராதிகா கெட்ஸ் டு நோ அபவுட் மமிதா. தட் வாஸ் இன்ட்ரெஸ்டிங். அது இன்னும் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருந்துருக்கலாம், வேர் மமிதா டாக்ஸ் அபவுட் அ பாஸ்ட். பட் இந்த ஸ்டோரிக்கு இவ்வளோ போதும் அப்படின்னு டிசைட் பண்ணிட்டாங்க. ஸோ அவ்வளோதான், கொஞ்ச நேரம் பேசுகிறாங்க. தட் வாஸ் நைஸ் டு சீ தோ, ரெண்டு விமன் டாக்கிங்.
தி டாக் அபவுட் சூர்யா மோஸ்ட் ஆஃப் த டைம். பட் அதில் ஒரு சப்ஜெக்ட் வந்து மமிதாவோட பாஸ்ட்டாக வந்துட்டு போகுது. பெக்டல் டெஸ்ட் பாஸ் பண்ணுமா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா இந்த ஒரு ரீசனுக்காக பாஸ் பண்ணணுன்னு வச்சுக்கலாம். பிகாஸ் ஷி டாக்ஸ் அபவுட் ஹர் பாஸ்ட் ஃபார் 2 minutes. இந்த ஃபன் மூமெண்ட்ஸ் வித் மமிதாவோட இருக்கிறச்ச ஒன் ஆஃப் த மூமெண்ட்ஸில் ராதிகா டாக்ஸ் அபவுட் ஹர் சன்ஸ் ஃபிசிக்கல் அட்வென்ச்சர்ஸ். அது மாதத்தில் 3 நாள் பெண்களுக்கு ப்ராப்ளம்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கோம் தமிழ் மூவிஸில். இதுதான் ஃபஸ்ட் டைம் மாதத்துக்கு 3 நாள் மென்னுக்கு வந்து ப்ராப்ளம் வரும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கான்செப்டை கொண்டு வந்திருக்காங்க. 3 நாள் வந்து சஞ்சய் வந்து வீட்டில் இருக்க மாட்டார், வெளியூருக்கு போயிடுவார் ஃபார் இஸ் ஃபிசிக்கல் அட்வென்ச்சர்ஸ். ஸோ அதை பற்றி பேசுகிறாங்க. அப்படி பேசுகிறச்சும் வந்து கேஷுவலாக எடுத்துக்கிறாங்க. மதர் டாக்கிங் அபவுட் ஹர் சன்ஸ் நீட்ஸ் அண்ட் ஒரு மாரல் போலீஸ் மாதிரி பேசாமல், ஜட்ஜ்மெண்ட்டோடு பேசாமல், ஜாலியாக கேஷுவலாக எடுத்துகிட்டு பேசுகிறது. பையன்கிட்ட சொல்லாத எனக்கு தெரியுங்கிற மாதிரி. இட் வாஸ் அ க்யூட் மூமெண்ட் வித் ராதிகா அண்ட் மமிதா. அண்ட் ஹவு அவங்க 3 பேர், சூர்யா, மமிதா அண்ட் ராதிகா 3 பேரும் காமிக்கிற விதம் ஒரு சில சீன்ஸில் வாஸ் வெரி நைஸ். அதே மாதிரி மேடியோட லவ்வை வந்து ஃபஸ்ட்டு ராதிகா கிட்ட தான் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறாங்க. தட் மொமெண்ட் வாஸ் ஆல்சோ ஸ்வீட் டு see. ஆனால் நான் படிக்க மாட்டேன் அப்படின்னு உடனே சொல்லிடுறாங்க, நான் வந்து இவரோடையே இருக்கேன் அப்படின்னு சொல்கிறச்ச ராதிகா வந்து அப்படியே ஒன்றுமே சொல்லாமல் கட்டிப்பிடிச்சி, ஓ என் பையனோடு இருக்க போறியா அப்படிங்கிற ஒரு சந்தோஷப்படுறாங்க ஆஸ் அ மாம். ஸோ ஒரு மதர் சென்டிமெண்ட்டை ரைஸ் பண்ணுறாங்க. பட் ஷி டசன்ட் லுக் அவுட் ஃபார் அ உமன். மேடி நவ் இங்கே தான் எனக்கு பெரிய 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 ப்ராப்ளம் இந்த மூவியில். சின்ன ப்ராப்ளம்லாம் கிடையாது. அதாவது அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங் பாஸ்ட் வச்சுருக்காங்க, ஆனால் அது எதுவுமே எக்ஸ்ப்ளோர் பண்ணாமல் இந்த மூவியில் மமிதா ஆர் மேடி இஸ் ஷோன் டு பி திஸ் ஹாப்பி கோ லக்கி கேர்ள் ஹூ இஸ் திஸ் பர்க்கி பப்ளி க்யூட் சார்மிங் கேர்ள். அவ்வளோதான் அவங்களுக்கு பர்சனாலிட்டிங்கிறது. ஷீ ஹேஸ் டு பி அ பப்ளி கேர்ள். ஹவு பேக்வர்ட் இஸ் தட்? ஏன் ஒரு பொண்ணு க்யூட்டாக இருக்கக்கூடாதா, ஹாப்பியாக இருக்கக்கூடாதா, எப்பயுமே சோகத்தில் அழுதுகிட்டே இருக்கணுமா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, ஷி கேன் பி ஹாப்பி, ஷி கேன் பி ஷோன் டு பி க்யூட், she can be charming, but that cannot be her only personality. எந்த ஐடியா ஆஃப் அ உமன் இவங்க வச்சுருக்காங்க இந்த கதை எழுதுறச்சங்கிறது was so annoying to me. இது தானே பழைய காலத்தில் காமிச்சாங்க. இது சந்தோஷ் சுப்ரமணியம் ஸ்டைலில் கூட இல்லை, அதுக்கு முன்னாடி கூட படத்தில் 90s ஸ்டைலில் a woman was written just to make sure the guy was happy. ஹீரோ வந்து சீரியஸாக காட்டுவாங்க மூவிஸில். அந்த உமன் ஃபேக்டர் would enter the scene just to be a ray of sunshine to his life. அந்த மாதிரி தான் முன்னாடி எழுதினாங்க கதையை. இப்போ திருப்பி அந்த மாதிரி எழுதியிருக்கீங்க ஆஃப்டர் so many years. 2026 வர மூவிஸில் people are exploring different sides of women. இங்கே வந்து நீங்கள் திருப்பி அந்த ஹாப்பி கோ லக்கி, ஆல்வேஸ் ஸ்மைலிங், ஆல்வேஸ் வாட், வேறு எக்ஸ்ப்ரெஷன் தெரியாதா மமிதாக்கு? ஷீ இஸ் ஆல்வேஸ் ஷோன் டு பி ஸ்மைலிங், லாஃபிங், சார்மிங். Emotions are so much in plenty and she is actually a very, அவளுக்கு ஒரு நல்ல சாலிட் பேக் ஸ்டோரி இருந்தாலும் எதுவுமே எக்ஸ்ப்ளோர் பண்ணாமல் her only personality is being this bubbly girl who doesn't have any other thoughts. அவங்க மண்டக்குள்ளே என்ன ஓடுது அப்படின்னு ஒன்றுமே நமக்கு தெரியாது. she is just shown to be laughing and smiling and going behind Surya all the time. எனக்கு அவ்வளோ கோவம் வருது. ஜென்சி பீப்புள் பற்றி நீங்கள் அந்த மாதிரி நினச்சிருக்கீங்களா? அப்படின்னாக்கா யூ ஷுட் நோ பை நவ் தட் தே ஆர் நாட் லைக் திஸ். ஆர் விமன் இப்படி தான் இருப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா? ஐ திங்க் திஸ் இஸ் வேர் த ப்ராப்ளம் இஸ். மோர் தேன் யூ திங்கிங் ஹவு ஜென்சி பீப்புள் ஆர் திஸ் வே, திஸ் இஸ் ஹவு யூ இமேஜின்ட் அ உமன் டு பி. ஒரு உமன் வந்து பெர்க்கியாக ஜாலியாக எப்பயுமே இருப்பாங்க நீங்கள் நினச்சிங்கன்னா இட்ஸ் ஸோ ராங் ப்ரோ. எப்படி எல்லா சீன்லேயும் ஒரு பொண்ணு ஈன்னு இழிச்சிட்டு இருக்க முடியும்? she has other feelings. She would have some thought in her head. அழகாக ட்ரெஸ் பண்ணிக்கிறாங்க, பியூட்டிஃபுல்லாக இருக்காங்க மமிதா, பட் she is not allowed to have any solid thought of her own except going behind Surya. Let's talk about how Maddie falls in love with Sanjay. First half Maddie follows Surya all the time, everywhere he goes. Actually there's a scene where Maddie asks Surya, என்ன உங்கள் பாடி கார்ட்ஸ்லாம் எல்லா இடத்துக்கும் வருவாங்களா, ரெஸ்ட் ரூம் கூட அப்படிங்கிற மாதிரி. ஆனால் பாதி நேரம் ஷீ இஸ் ஃபாலோவிங் ஹிம் ஆல் த டைம் எவ்ரிவேர். ஷி டசன்ட் ஹாவ் எனி அதர் திங் டு டூ இன் ஹர் லைஃப். அஃப்கோர்ஸ் இட்ஸ் அ லவ் ஸ்டோரி, பட் இப்படியா? ஆஃபீஸ் போகிறாரு சூர்யா, பின்னாடியே போகிறாங்க மேடி. அவங்க டேபிள் ஏறி உட்காந்து சூர்யா பற்றி அவங்க டீம்மேட்ஸ் கிட்ட கதைச்சிட்ருப்பாங்க. இதெல்லாம் எந்த காலத்தில் வந்த மூவிஸ்னு தெரில. இது ஒரு சினிமா ஆஃபீஸ். அந்த ஆஃபீஸில் யாருமே வேலை செய்ய மாட்டாங்க. சூர்யா பற்றி பேசுவாங்க நல்லா.
And Surya goes and gives an interview. அந்த இன்டர்வியூவில் she sees the good side of Surya. எப்படி Surya is very generous to people he's working with அப்படின்னு பார்க்குறாங்க. Wow, what a man அப்படின்னு நினைக்கிறாங்க. அதுக்கப்புறம் when Maddie's being her own bubbly self, she's being thrown out of a hotel. அப்படி when she's being thrown out, Surya steps in and fights for her dignity. அப்படி when he fights, Maddie sees the man and Surya, and அப்படியே அவர் வந்து இவங்களை சண்டை போட்டு வெளியே துரத்துனீங்கன்னா ஹோட்டலில், நான் இந்த ஹோட்டலே வாங்குறேன் பார் அப்படின்னு சொல்லிட்டு சிக்னேச்சர்லாம் போடுவார். வாவ், வாட், இவ்வளோ மணி வச்சுருக்காரா அப்படின்னு பார்க்குற மாதிரி ஒரு பார்வை இருக்கும். பட் லவ் எனக்கு அந்த இடத்துல தோணலை. பட் ஐ டோன்ட் நோ. And then there's this car scene where he says, "You are my responsibility. Whenever you're here, you are my responsibility." அப்பதான் she feels this jill feeling. சரியான லைன் போல இருக்கு. You are my responsibility. She is an orphan அப்படின்னு காமிக்கிறாங்க. And she is not used to a man taking care of her and she falls for him அப்படின்னு கிளியராக தெரியுது. அதை பற்றி எங்கேயுமே பேசல. She is shown to be infatuated with Surya அப்படின்னு எங்கேயுமே பேசல. She just falls for Surya because she has never been taken care of before. ரியாலிட்டி அதுதான். So she falls for him and she is in love with him. Is it really love there? ஸோ ஃபஸ்ட் ஹாஃபில் சூர்யாவை எலிவேட் பண்ணி இந்த ரீசன்ஸ்னால தான் வந்து மேடி ஃபால்ஸ் ஃபார் சஞ்சய் அப்படின்னு காமிக்கிறாங்க காமிக்கல் ரிலீஃப் போர்ஷன்ஸோட. மற்றபடி ரெண்டு பேர் உட்காந்து பேசுகிற மாதிரி எங்கேயுமே காட்டல. அட்லீஸ்ட் செகண்ட் ஹாஃபில் அதை எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருக்கலாம். திஸ் இஸ் அ லவ் ஸ்டோரி. ஸோ ரெண்டு பேர் பற்றி தெரிஞ்சுக்கணும். எங்கேயுமே அந்த மாதிரி காட்டல. செகண்ட் ஹாஃபில் என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த படத்துக்கு டோட்லி ரெலவெண்ட்டாக இல்லாத ஒரு ப்ராப்ளமை எடுத்துகிட்டு அந்த ப்ராப்ளமை சால்வ் பண்ண போகிறாரு சூர்யா. Because that's his job. He's a hero. He has to solve everyone's problems. So second half இதை காட்டுறதுனால Mamita Beju just vanishes into the background. Second half ஃபுல்லாக மமிதா வராங்க, ஆனால் கேர்டேக்கர் ஆஃப் த பேபியாக மாறிடுறாங்க. She slowly disappears from being her own self. She is this perky, bubbly teenager kind of a person in the first half. Second halfல she turns into this மதர் கேரக்டர் கூட சொல்ல முடியல. ஷீ டர்ன்ஸ் இன்டு அ உமன் ஹூ இஸ் டேக்கிங் கேர் ஆஃப் அ பேபி. தட்ஸ் ஹர் ஒன்லி சோல் ஜாப். வேறு எதுவுமே பார்க்கல அவங்க. வாட் இஸ் தட்? என்ன மாதிரி எழுதியிருக்காங்க அவங்களோட கேரக்டர்னு புரியல. ஸோ ஹீரோவோட ஸ்டோரியில் மேடி பிளேஸ் அ கேரக்டர் டு எலிவேட் ஹிம் இன் த ஃபர்ஸ்ட் ஹாஃப். செகண்ட் ஹாஃபில் ஷீ வேனிஷஸ் இன்டு த பேக்ரவுண்ட் டு எலிவேட் இஸ் கேரக்டர். அவ்வளோதான். ஸோ மமிதா பற்றி இவங்க எழுதின விதம் இஸ் வாட் அ மேன் வுட் எக்ஸ்பெக்ட் ஃப்ரம் அ உமன். இட்ஸ் மேன்ஸ் வேர்ல்டில் விமன் இப்படி இருப்பாங்கன்னு நினச்சி எழுதியிருக்காங்க. ஒரு மேன்ஸ் வேர்ல்டில் விமன் இப்படி இருக்கணும்னு ஆசைப்பட்டு எழுதியிருக்காங்களே தவிர திஸ் இஸ் நாட் ஹவு உமன் வுட் லைக் டு பி போர்ட்ரேட். திஸ் இஸ் நாட் ஹவு ஐ வுட் லைக் டு see a woman being portrayed on screen. And I really didn't like the film for this main reason. ஸோ மற்றபடி இந்த மூவியில் ஃபஸ்ட் ஹாஃப் காமெடி, செகண்ட் ஹாஃப் வந்து ஸ்லோ அப்படின்னு ரிவ்யூ கேள்விப்பட்டேன். என்ன கேட்டாக்கா ஃபஸ்ட் ஹாஃப் காமெடின்னு நான் சொல்ல மாட்டேன். ஃபஸ்ட் ஹாஃப் வந்து காமிக்கல் போர்ஷன்ஸ் அங்கங்கே இருந்துச்சு பிகாஸ் ஆஃப் திஸ் காண்டம் சீன் ஆஃப் ராதிகாஸ் அண்ட் மமிதா பைஜு. பட் மற்றபடி காமெடின்லாம் பெருசாக இல்லை. மமிதா பைஜு ஆர் மேடி பிளேஸ் திஸ் பப்ளி டீனேஜர் கைண்ட் ஆஃப் அ ரோல் தட் make you think that this is a very fun kind of a movie. But she's actually making it fun with her bubbly self. And the bubbliness-ஐ எடுத்துக்கிட்டானா அவங்களுக்கு சப்ஸ்டன்ஸே இல்லை. Stop writing such kind of characters on screen. Stop showing women to have such kind of characters. Do you even see such women anywhere? This is what a woman would look like in a man's world. Always perky, always jolly, always having no other purpose in her life except to fulfill a man's wish, except to make the man happy. So this is what a man's idea of a woman is. அப்படிதான் தோணுச்சு. This is how it has been written many years back. But இப்போ திருப்பி அதே மாதிரி எழுத ஆரம்பிக்காதீங்க. Stop it. You are my responsibility அப்படின்னு சொல்கிறது மட்டும் intimacy scene ஆகாது. A man getting to know a woman and a woman getting to know a man, ரெண்டு பேரும் நிறைய பேசுகிற சீன்ஸ், சண்டை போடுற சீன்ஸ், அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிற சீன்ஸ், இதெல்லாம் தான் வந்து ஒரு லவ் ஸ்டோரியாக ஆக்கும். அது மாதிரி வச்சுருந்தா இந்த படம் நல்லா ஒர்க் அவுட் ஆகிருக்கும்.